பேட்டில் ஆஃப் கர்ஸ்க் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த பேட்டில் ஆஃப் கர்ஸ்கில் இப்போது உக்ரைனை விட ரஷ்யாவினுடைய படை அதிகமாக முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். பட் அந்த அளவுக்கு உக்ரைன் படையை இன்னுமா அவங்களால தோற்கடிக்க முடியலை. ரஷ்யா நினச்சிருந்தா பேட்டில் ஆஃப் கர்ஸ்க் அப்படிங்கிறது நடந்திருக்கவே வேண்டாமே அப்படிங்கிற ஒரு தோன்றல் இருந்தது என்றால், கர்ஸ்க் ரீஜன் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரியான ரீஜன் கிடையாதான். அங்கே பரந்த ரொம்ப பெரிய அளவில் நிலப்பரப்புகள், அந்த நிலப்பரப்புக்குள்ள முக்கியமான சில இடங்கள், இது எல்லாமே பற்றி உக்ரைனுக்கு செம்மையான ஒரு ஐடியா இருந்திருக்கு. அந்த ஐடியாவின் அடிப்படையில் தான் முக்கியமான ட்ரைனிங் எடுத்த நபர்கள் அப்படிங்கிறவங்க இந்த பேட்டில் ஆஃப் கர்ஸ்க் அப்படிங்கிறதுக்கு உக்ரைன்லேருந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு கூடுதலான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இப்போ ரஷ்யாவினுடைய கைகள் முன்னேறி இருந்தாலும் நிறைய போர் கைதிகள் அப்படிங்கிறவங்கள ரஷ்யா பிடிச்சு வர்றாங்க. அப்படி பிடித்து வைக்கக்கூடிய இந்த போர் கைதிகளை ரஷ்யா விடுவிக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. எல்லா போர் கைதிகளையும் உக்ரைனுடைய இராணுவ வீரர்களை ரஷ்யா விடுவிப்பது அப்படிங்கிறது கிடையாதான். முக்கியமான வீரர்களை வைத்து அவங்கள 1க்கு 2 நபர்கள் அப்படிங்கிற மெத்தடில், இந்த நபர் இந்த இராணுவ வீரர் வேணுமா, 2 இல்லாட்டி 3 ரஷ்ய இராணுவ வீரர்களை இங்கே எங்களுக்கு அனுப்பிவிடுங்க அப்படிங்கிற நெகோசியேஷனில் ஈடுபட்டிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், நான் முதலே சொன்னேன், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான அந்த இடத்த பற்றி தெரிந்த இராணுவ வீரர்களை தான் ரஷ்ய நாட்டுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க உக்ரைன். அதுவே ரஷ்யாவுக்கு நல்லா தெரிஞ்சதுனால அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், போர் கைதிகளாக பிடிக்கப்படக்கூடிய இராணுவ வீரர்கள் எல்லாருமே முக்கியமான நபர்கள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டார்கள். இது மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஜெர்மனியிலிருந்து கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான மெஷினரிஸை ரஷ்யா வாங்கியிருக்காங்க. எப்படி சாத்தியம்? அதுதான் பொருளாதார தடை போட்டாங்க. ரஷ்யாவுக்கு எதிராக ஜெர்மனி இவ்வளோ சொல்கிறாங்க, அவங்க ரஷ்யாவுக்கு வித்திருப்பாங்களா? இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கான பதில் இந்த ஒரு காணொளி தான். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? பேட்டில் ஆஃப் கர்ஸ்க் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கே பிடிக்கக்கூடிய அனைத்து போர்க்கைதிகளையும் நாங்கள் விடுவிப்பது இல்லை அப்படிங்கிற கட் அண்ட் ரைட் ஆர்டரை கொடுத்துருக்காங்க ரஷ்யா. இன்னும் நிறைய பேர் எங்களுடைய போர்க்கைதிகளாக இருக்காங்க, அவங்களை விடுவிப்பதற்கான சீக்கிரமான யோசனையில் உக்ரைன் ஈடுபட வேண்டும், அப்படி இல்லைனா எங்களுடைய டிமாண்டு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு யுத்தம் அப்படின்னு வரும்போது யுத்தத்தில் பலவிதமான யுக்திகள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஒரு போர் யுக்தி தான் இப்போ இந்த வீரர்கள், அந்த வீரர்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கான தேவை, அந்த தேவையை வைத்து எதிரி நாட்டை அவங்களுக்கு சாதகமான முடிவுகள் எடுக்க வைப்பது அப்படின்னு சொல்லி இது வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், இஸ்ரேல் ஈரான் போராக இருக்கட்டும், இது எல்லாமே அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய அளவில் சாதகமாக மாறுது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த போர் தளவாடங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்கணும், இவங்களுடைய ஆயுதம் விற்பனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா பல நேரங்களில் இருந்த மாதிரி இருந்தாலும், அமெரிக்காவினுடைய அந்த பிரைவேட் நிறுவனங்களுக்கு உக்ரைன் ஒரு டெஸ்ட் ஃபீல்டு, அவ்வளோதான். அவங்களுடைய ஆயுதங்களை சோதிப்பது, அந்த ஆயுதங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகளை எதிரி நாட்டுக்கு இல்லாட்டி அந்த ஆயுதங்களை வாங்கக்கூடிய நாட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் சைட்டு தேவைப்பட்டுச்சு. அந்த டெஸ்ட் சைட்டாக தான் இப்போ உக்ரைனை பாவிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஏடிஏசிஎம்எஸை பற்றிலாம் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஏடிஏசிஎம்எஸை வச்சு உக்ரைன் மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதே ஏடிசிஎம்எஸ் மற்றும் ஜிஎம்எல்ஆர்எஸ் அப்படிங்கிறத யாருக்கு கொடுக்க போகிறாங்களா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு கொடுக்க போகிறாங்களாம். அதுக்கான டீல் அப்படிங்கிறத ஓகே பண்ணியிருக்காங்க அமெரிக்காவினுடைய அந்த நிறுவனமும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அரசாங்கமும். ஸோ ஏடிஎஸ்சிஎம்எஸ், ஜிஎம்எல்ஆர்எஸ் அப்படிங்கிறதெல்லாம் உக்ரைன் போரில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனாலையும் என்னவோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எப்பா எங்களுக்கும் தாங்க, எங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, மிடில் ஈஸ்ட் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க, அதனால் எதையை பற்றி யோசிக்காங்க, எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்க அமெரிக்காவும் இதுதானையா எனக்கும் வேணும், இதா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ரஷ்யாவுக்கு எதிராக ஜெர்மனி ரொம்ப பெருசாக பேசுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ரஷ்யாவுக்கு கடந்த ஒரு வருடத்தில் மட்டுமே 300க்கும் அதிகமான மெஷினரிஸை அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த மெஷினரிஸ் சிஎன்சி மெஷினரிஸாக இருக்கட்டும், முக்கியமான ஆயுதங்கள் தயாரிப்பு மெஷினரிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ரஷ்யாவுக்கு தேவைப்படக்கூடிய மெஷினரிஸ். இந்த 300 மெஷினரிஸை அனுப்புனது அப்படிங்கிறது ஒரு நிறுவனமானு கேட்டால் அதுவும் கிடையாதான். 30க்கும் அதிகமான நிறுவனங்கள் பல முறையாக இந்த மாதிரியான மெஷினரிஸை ரஷ்யாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல், ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கிறது.
ஜெர்மனிக்கே இது ஷாக்கிங்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா இந்த சிஎன்சி மெஷின் அப்படிங்கிறதுலாம் ஸ்பீடாக மெட்டல் கட் பண்ணுறதுக்கும் ப்ரிசைஸாக மெட்டல் கட் பண்ணுறதுக்குலாம் தேவைப்படும். ப்ரிசைஸாக மெட்டலை ஏன் கட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஆயுதங்கள் தயாரிப்பது, ஏவுகணையாக இருக்கட்டும், புல்லட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மெட்டல் பீசஸ் அப்படிங்கிறத கட் பண்ணி எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது ஹெவி டியூட்டி செய்யணும், காம்ப்ளிகேட்டடான ஒர்க்கை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு முடிக்கணும். அது எல்லாமே ஜெர்மன் டெக்னாலஜி தான். ஜெர்மன் டெக்னாலஜியும் ஜப்பான் டெக்னாலஜியும் அடிச்சுக்கிட ஆளே கிடையாது இல்லை. அப்படிப்பட்ட ஜெர்மன் டெக்னாலஜிலிருந்து இவங்களுக்கு மெஷினரிஸ் அப்படிங்கிறது தேவைப்பட்டிருக்கு. இந்த மெஷினரிஸ் 300க்கும் அதிகமான மெஷினரிஸை யார் இறக்குமதி பண்ணியிருக்காங்க? ரஷ்யா இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் எப்படி விக்கி சாத்தியம் அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் வேற ரூட் இருக்காம்பா. இதெல்லாம் விடுங்க. இந்த போருக்கு முன்னாடி ஜப்பானுடைய சுகமி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரஷ்யா வாங்கியிருக்காங்க. ஒரு 6 லட்சம் 7 லட்சம் டாலருக்குலாம் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் போர் தொடங்கின பிறகு ஜப்பான் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த சுகமி எக்யூப்மெண்ட்ஸ் அங்கெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ தடை கொடுத்துட்டாங்க. அமெரிக்காவினுடைய அந்த பேச்சுக்கு அவங்க இடம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மறுபடியும் இவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு, இந்த சுகமி எக்யூப்மெண்ட்ஸினுடைய சில விஷயங்கள் தேவைப்பட்டிருக்கு. அப்போ இது யார்கிட்ட இருந்து வாங்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது சீனாட்டிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. சீனாவுக்கு ஜப்பான் எப்படியோ கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து ரஷ்யா வாங்கிட்டாங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே வெளி உலகத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அடே, இது யாயா பொருளாதார தடைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? இப்படியா ரஷ்யாவை ஒற்றைப்படுத்த வேண்டும், தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க? எதுவுமே நடக்கலையா? அவங்க பாரு, அவனுடைய தேவை நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இதில் ஏமாந்த நாடுகள் சில அவங்களுடைய லாபத்தை விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆயில் இம்போர்ட் பண்ணுறது கிடையாது ரஷ்யாவிடம் இருந்து, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது, ஃபர்டிலிட்டி பண்ணுறது கிடையாது. ஆனால் இதெல்லாம் தூண்டிவிட்ட நாடுகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால் பாதிப்படைஞ்ச நாடுகள், ஈவன் உக்ரைனை கூட பாருங்களேன், அமெரிக்காவினுடைய ஒரு ப்ராக்சியாக தான் உக்ரைனை எல்லா நாடுகளும் பார்த்துட்டு இருக்காங்க. நேரடியாக ரஷ்யாவை எதிர்க்க முடியாத அமெரிக்கா உக்ரைன் அப்படிங்கிற ஒரு பெயரில் ஒரு முகமூடி போட்டுட்டு எதிர்த்துட்டு இருக்காங்க. பட் ரஷ்யா உக்ரைன் அடிக்கிற மாதிரி உக்ரைனுக்கு உதவக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ரஷ்யா கூட இருக்கக்கூடிய அந்த நாடுகள், நட்புடன் இருந்த நாடுகள், இருக்கின்ற நாடுகள் இப்போதும் அதே மாதிரி தான் தொடர்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா போயிங் நிறுவனம் தான். என்ன சொன்னாலும் சரிங்க, இந்த போயிங் நிறுவனத்துக்கு கெட்ட காலம் போல. ஆல்ரெடி போயிங் நிறுவனத்துக்கு ஸ்டார்லைனர் வழியாலாம் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுல. இப்போ போயிங்கினுடைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, செம்ம அட்டி வாங்குதான். அவங்களுடைய ஒரு ஹெட், முக்கியமா டிஃபென்ஸ், ஸ்பேஸ் அண்ட் செக்யூரிட்டி டிவிஷனுடைய அந்த ஹெட், அவருடைய பெயர் டெட் கோல்பர்ட் அப்படிங்கிறவர் தான். இந்த டெட் கோல்பர்ட் அவர்களை வேலையை தூக்கிட்டாங்க. என்னையா நீ இப்படி இருக்க, உன்னுடைய தலைமையில் இது எதுவுமே சரியா வரலையா அப்படின்னு சொல்லி வேலையை தூக்கிட்டாங்க. ஆனாலுமே போயிங் நிறுவனத்தினுடைய அந்த அழிவு, அதனுடைய இறக்கம், ஸ்டாக் மார்க்கெட்ல அடி வாங்குறது அப்படிங்கிறது நிற்கவே மாட்டுக்குங்கிறாங்க. ஸோ இந்த போயிங் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய இழப்பு வர 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 பெரிய பிரச்சனைகள் அமெரிக்கா ஓரியன்டா இருக்கக்கூடிய பல அமைப்புகளுக்கும் பல நிறுவனங்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கட்டத்தில் போயிங் நிறுவனம் அப்படின்னா நமக்கு இன்னொரு கட்டத்தில் யார் ஞாபகத்துக்கு வரணும்? ஸ்பேஸ் எக்ஸ் வரணும், எலன் மஸ்க் அவர்கள் வரணும். நேற்று பார்த்தீங்களா, ஒப்டிமஸ், டெஸ்லாவினுடைய ஒப்டிமஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எந்திரன்லாம் படம் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு 10 ரோபோட்டை கொண்டு வந்து பிளே மோடு, கான்வர்சேஷன் மோடு, ஸ்டடி மோடு அப்படின்னு சொல்லி நிறைய மோடெல்லாம் போட்டு செம்மையான ஒரு இன்ட்ரோலாம் கொடுத்துட்டாங்க. ரோபோ வேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, ரோபோ டாக்ஸி அப்படிங்கிறத கொண்டு வராரு. ஒட்டுமொத்தமாக அடுத்த காலத்துக்கு யுத்தம் செய்வதற்கு கூட மனிதர்கள் தேவையில்லை, ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படிங்கிற கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ரோபோட்டை களமிறக்கி விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எதிர்வரும் காலத்தில் பல சிக்கல்களும் பல பிரம்மாண்டங்களும் நமக்காக காத்திருக்கின்றன. அடுத்ததா ரோட் ரன்னர் எம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான இன்டர்செப்டார் தாங்க, ட்ரோன் இன்டர்செப்டார் அப்படின்னு சொல்லலாம். தூரமாக வரக்கூடிய ட்ரோன்ஸ் அடிக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய ஏவுகணைகள்லாம் இருக்குது. ஒரு ட்ரோன் அடிக்கிறதுக்கு இன்னொரு ட்ரோன் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் ரீயூசபிள் ட்ரோன் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ரீயூசபிள் ஒரு இன்டர்செப்டார் தான் இந்த ரோட் ரன்னர் எம் அப்படிங்கிற இன்டர்செப்டார். கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான ரோட் ரன்னர் இன்டர்செப்டாருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. அமெரிக்காவே இதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இதே மாதிரியான இன்டர்செப்டார் அடுத்த காலங்களில், வரக்கூடிய காலங்களில் பயன்படுத்தப்பட போகிறதான்னு கேட்டால், ஒருவேளை இந்த ரோட் ரன்னர் எம் அப்படிங்கிறத இஸ்ரேலுக்காக வாங்கியிருப்பாங்களோ? ட்ரோன் இன்டர்செப்டார், ட்ரோன் துருக்கி செம்மையாக ட்ரோனில் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க. துருக்கி இஸ்ரேலுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ட்ரோன் இன்டர்செப்டார் அப்படிங்கிறதுலாம் எல்லா நாடுகளுக்கும் தேவை. அது இந்தியா, இஸ்ரேல், ஈரான் அப்படின்னு நாடுக்கு எந்த வித வித்தியாசமும் கிடையாது. எல்லா நாடுகளுக்குமே ட்ரோனால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள் வரப்போகின்றன. மனித உயிர்களை துச்சமாக மதிக்கக்கூடிய ட்ரோன்ஸ் அவங்கள வேட்டையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இந்த ட்ரோன்ல இருந்து வேண்டும் அப்படிங்கிறது வரும் காலத்தில் ஒரு சட்டமாக கூட இயற்றப்படலாம். அந்த அளவுக்கு ட்ரோன் வார்ஃபேர் தான் மிக முக்கியமான ஒரு வார்ஃபேரா வளர்ந்து வருகிறது. ஸோ ஓவராலாக இப்போதைக்கு நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம். இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.